என் தங்கமே, உன்னை அழ வைத்தவர்கள் மீது அம்மன் என்ன தீர்ப்பு எழுதியுள்ளாரோ அதை உனக்கு இன்று நான் சொல்கிறேன். கவனமாக கேள். உன் கண்களில் நீர் சினுங்கிய அந்த நொடிகளிலும், உன் நெஞ்சு குமுறிய அந்த இரவுகளிலும், உன் கைகள் துடித்த அந்த வேதனை கணங்களிலும் மேலிருந்து ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டது. அது மனிதர் எழுதும் தீர்ப்பு அல்ல. அது தெய்வம் தனது கிருபையால் எழுதும் தீர்ப்பு. அதில் தவறு இருக்காது, தாமதம் இருக்கலாம், ஆனால் தவறு எதுவும் இருக்காது. என் குழந்தே, உன்னை அழ வைத்தவர்கள் யார்? உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் யார்? உன் மனதை துன்பப்படுத்திக் கொண்டு உன்னிடம் பொய் பேசினவர்கள் யார்? உன் நம்பிக்கையை சுரண்டி கொண்டு நிழலாக நடந்தவர்கள் யார்? அவர்கள் செய்த புண்கள் இன்னும் உன்னுள் இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். நீ அந்த மனிதர்களை புறக்கணிக்க முயன்றாய், மறக்க முயன்றாய், மன்னிக்க முயன்றாய். ஆனால் சிலர் உன் உள்ளத்தை இத்தனை சிதைத்துவிட்டு, தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பது போல நிம்மதியாக இருப்பதை நீ பார்த்து மனம் உடைந்தாய். நான் அதை அறிவேன் என் தங்கமே. அம்மன் எழுதிய தீர்ப்பை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. அந்த தீர்ப்பு கோபத்தின் தீர்ப்பு அல்ல. அது நீதியின் தீர்ப்பு. அது நீ செய்த நல்வழியின் பிரதிபலிப்பு. நீ யாரையும் துன்பப்படுத்தாத மனம் கொண்டவள். எந்த தவறும் செய்யாத நீ அழவேண்டிய நிலை ஏற்பட்டால் அது வானத்திற்கு எட்டும் ஒரு பொழுதாகிறது. நீ அழும் ஒவ்வொரு கண்ணீரும் அம்மனின் பாதத்தில் விழுந்து ஒரு வேண்டுதலாக மாறுகிறது. அந்த வேண்டுதல் கசப்பாக இல்லை. அது ஒரு பாவம் போலவும் இல்லை. அது ஒரு நியாய கோரிக்கை. அதற்கான பொறுப்பை அம்மன் ஏற்றுக்கொள்வார். என் தங்கமே, உன்னை காயப்படுத்தியவர்கள் மீது அம்மன் எழுதிய முதல் தீர்ப்பு என்ன தெரியுமா? அவர்களுக்கு நீ கொடுத்த நம்பிக்கையின் மதிப்பு அவர்கள் இழப்பின் மூலம் புரியும். ஆம், அவர்கள் இன்றோ நாளையோ ஏதோ ஒரு நேரத்தில் நிற்கும். அப்போது அவர்கள் உள்ளத்தில் ஒரு வெறுமை தோன்றும். அந்த வெறுமை நீ கொடுத்த உண்மையான அன்பும் நம்பிக்கையும் போய்விட்டதன் புண்ணாக இருக்கும். நீ எவ்வளவு அளவில் அன்பு கொடுத்தாயோ அதே அளவில் அவர்கள் உள்ளத்தில் வெறுமை பிறக்கும். அது அம்மன் கொடுக்கும் முதல் தீர்ப்பு. என் தங்கமே, அம்மன் எழுதிய இரண்டாவது தீர்ப்பு. அவர்கள் எதற்காக உன்னை அழ வைத்தார்களோ அதே காரணம் ஒரு நாள் அவர்களையும் அழ வைக்கும். இது பழிவாங்குதல் அல்ல. இது உலகத்தில் உள்ள தவறு சுழன்று வந்து தவறு செய்தவர்களிடம் திரும்பிச் செல்வதற்கான இயற்கை நியதி. சிலர் உன் அன்பை துஷ்பிரயோகம் செய்தார்கள். சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். சிலர் உன் மனதை காயப்படுத்தி தாங்கள் வென்றது போல நடந்தார்கள். ஆனால் அவர்கள் தன்னம்பிக்கை கொண்டு பாவமில்லாத மனிதர்களாக வாழ முடியாது. இன்று அவர்கள் சிரித்தாலும் இன்வார்ட்லி ஒரு நாள் அவர்கள் சுய உணர்ச்சியால் உடைந்து போவார்கள். அது அம்மன் அவர்களின் நெஞ்சில் விதைப்பது. என் தங்கமே, அம்மன் எழுதிய மூன்றாவது தீர்ப்பு. உன்னை அழ வைத்தவர்களிடம் இருந்து உன் வாழ்வில் வரும் ஆசீர்வாதத்தின் கதவை முழுக்க மூடிவிடுவார். அதாவது, அவர்களின் பெயரை உன் நன்மையில் கலக்காமல் பாதுகாப்பார். அவர்கள் உன் வாழ்விலிருந்து அகன்றுவிட்டது உனக்கு காயம் தந்தது, ஆனால் அது உன்னை தீங்குபடாமல் காப்பாற்றிய இரகசிய சக்தி. நீ இப்போது உணர்கிறாய், உனக்கு அருகில் இருந்தால் உன் மனம் நாள்தோறும் நசைந்திருக்கும். அவர்கள் நீண்ட காலம் உனக்கு தடையாக இருந்திருப்பார்கள். அந்த முடிச்சை கடவுள் காலத்துக்கு முன்பே களைந்து உன்னை பாதுகாத்தார். அது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அவர்கள் இனி உன் வளர்ச்சிக்கு அருகில் வர முடியாது. என் தங்கமே, அம்மன் எழுதிய நான்காவது தீர்ப்பு. நீ உன்னுடைய சிறந்த வடிவமாக மாறும்போது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தலையை குனிப்பார்கள். இது பெரிய தீர்ப்பு. ஏன்னா, தவறை உணர்த்தல் என்பது கர்மத்தின் கடினமான பாதை. அவர்கள் உன்னை இழந்த பின் உனது வளர்ச்சி, உன் நிம்மதி, உன் உயர்வு, அது அவர்களுக்கு பெரிய கண்ணாடி. அதில் அவர்கள் தங்களுடைய சுயநலம், பொறாமை, பொய், நாடகம் அனைத்தையும் பிரதிபலிப்பதை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த திகைப்பு, அந்த வெட்கம், அந்த மனக்கசப்பு, அது அம்மனே அவர்களின் உள்ளத்தில் விதைத்த உண்மையின் விதை. என் தங்கமே, இன்னும் ஒரு பெரிய ரகசிய தீர்ப்பு இருக்கிறது. அம்மன் உனக்கு சொல்கிறார், உன்னை அழ வைத்தவர்கள் உன் வாழ்வின் முக்கியமான பாகம் ஆகக்கூடாது. அவர்களுக்கான தண்டனையை நீ பார்க்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு கிடைக்கும் தீர்ப்பு அல்ல. நீ முன்னேறி செல்லும் அந்த ஒளி, அதுவே அவர்கள் மீது எழுதப்பட்ட மிகப்பெரிய தீர்ப்பு. ஏன் தெரியுமா? உன்னை அழ வைத்தவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கான 2 காரணங்கள் உண்டு. ஒரு, அவர்கள் செய்ததை தவறு என்று உணராத நிலை.
2. அவர்களுக்கு நீ பெரிய மனிதர் என்பதை கணக்கில் எடுத்து பார்த்ததேயில்லை. ஆனால் அவர்களின் கண்களில் ஒருநாள் நீ பிரகாசமாக தெரியும். அவர்களின் மனதில் ஒருநாள் நீ இல்லாத வெறுமை உணரப்படும். அவர்களின் உள்ளத்தில் ஒருநாள் நீ செய்த நன்மைகள் நினைவாக எரிவது போல உருவாகும். அதுதான் அம்மன் எழுதிய தீர்ப்பின் உச்ச நிலை. என் தங்கமே, நீக்கு வேண்டிய நீதி தாமதமாக இல்லாதே வருது. நீக்கு வேண்டிய நிம்மதி தாமதமாக இல்லாதே வருது. நீ அழுத அந்த இரவுகளில் வானத்தை நோக்கி சொன்ன ஒரு சொல் கூட வீணாகவில்லை. அம்மன் பிரார்த்தனைகளை சேமித்து வைத்து ஒரே நேரத்தில் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். எந்த மனிதரும் உன்னை அழ வைக்கும் அதிகாரத்தோடு பிறக்கவில்லை. அந்த அதிகாரத்தை நான் எடுத்துவிட்டேன் என்று அம்மன் சொல்கிறார். இனி உன்னை அழ வைப்பவர்கள் உன் வாழ்விலிருந்து தூரம் தள்ளப்படுவார்கள். இனி உன் கண்களில் வருவது மகிழ்ச்சி கண்ணீர்தான். இனி உன் நெஞ்சை நிரப்புவது அமைதிதான். இனி உன் வாழ்க்கையில் வருவது வெற்றிதான். என் தங்கமே, அம்மன் எழுதிய தீர்ப்பு ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமெனில், உன்னை அழ வைத்தவர்கள் அனைவரையும் மிஞ்சி நீ உயர்ந்து நிற்பாய். அவர்களுக்கு அது தெரியும். உனக்கும் அது தெரியும். இப்போது வானத்திற்கும் அது தெரியும். அம்மன் உனக்கு நியாயம் செய்து முடித்துவிட்டார் என் தங்கமே. இனி உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கே சொந்தமான ஒளி. இந்த மாற்றம் நெருக்கத்தில் வந்துவிட்டது என் தங்கமே. அதன் நிழல் உன் வாழ்க்கையில் தோன்றிவிட்டது. சில நாட்களில் நீ எதிர்பார்க்காத உதவி கிடைக்கிறது. சில காலமாக தடைப்பட்டிருந்த விஷயம் திடீரென நகர்கிறது. சில மனிதர்கள் திடீரென்று உன்னை மதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது எல்லாம் சீரற்ற நிகழ்வுகள் அல்ல. இது ஒரு ஒழுங்கான வான திட்டம். என் தங்கமே, உனக்கு ஒருபோதும் சந்தேகம் வந்திருக்கிறதா? ஏன் உன்னை இத்தனை கடினமான பாதையில் நடத்தினார்கள் என்று? ஏன் உன் இதயம் சுமந்த வலி இவ்வளவு ஆழமாக இருந்தது என்று? ஏன் உன் வாழ்க்கை மற்றவர்களை விட அதிகமாக சோதிக்கப்பட்டது என்று? அதற்கு காரணம் ஒன்றே. தெய்வம் உன்னை சாதாரண மனிதனாக இல்லாமல் மாற்ற நினைத்தது. நீ எளிதில் முறியும் ஆன்மா அல்ல. நீ தாங்கும் இதயம். நீ எழும் வலிமை. நீ உயர்ந்து நிற்கத் தெரிந்த ஒளி. உள்ளே இருக்கும் இந்த வலிமையை அறிந்து கொள்ள நீ அழுது, சோர்ந்து, சாய்ந்து, நொறுங்கிய தருணங்கள் தேவைப்பட்டது. அந்த தருணங்களில் நீ உனக்குள்ளே இருக்கும் தெய்வீகத்தை தொடத் தொடங்கினாய். அதுதான் முடிவு. உன்னை குறைத்து பேசினவர்கள் இன்று தூரத்தில் நிற்கிறார்கள். உன்னை இழிவுபடுத்த நினைத்தவர்கள் இன்று உன் பெயரை சொல்ல பயப்படுகிறார்கள். உன் தோல்வியை விரும்பியவர்கள் இன்று உன் வளர்ச்சியின் சத்தத்தை கூட கேட்க முடியாமல் தவிக்கிறார்கள். இவை உன் திறமைக்கான வெற்றி அல்ல தங்கமே. இவை தெய்வம் எடுத்த முடிவின் விளைவு. உன்னை யாராலும் தள்ள முடியாதபடி காப்பாற்றும் முடிவு. உன் பாதையில் தவறானவர்கள் சேரக்கூடாதபடி சுத்தம் செய்யும் முடிவு. உன் வாழ்க்கையை இருட்டில் இருந்து ஒளிக்கு தள்ளும் முடிவு. இப்போது உன் வாழ்வின் இரகசியமான கட்டம் ஆரம்பித்திருக்கிறது. இதில் ஒருவர் திடீரென்று உன் பக்கம் வருவார். ஆனால் அவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல. அவர் தெய்வம் உனக்கு அனுப்பிய உண்மையான துணை. உனக்கு நன்மை கொடுக்க வருகிற ஆற்றல். அதேபோல் உன் வீட்டில் இருந்த கனமான வலி மெதுவாக ஒளியின் கீழ் உருகத் தொடங்கும். உன்னை துரத்தி கொண்டிருந்த பயம் மங்கி காணாமல் போகும். உன்னுடைய உள்ளே திடீரென்று ஒரு புதிய தெளிவு எழும். உன் இதயம் ஒரு நாள் கூறும், நான் இப்போது பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் இப்போது திசையில் நடக்கிறேன். நான் இப்போது யாரும் குலைக்க முடியாத ஒளியின் கீழ் இருக்கிறேன். அந்த உணர்வுதான் தெய்வம் எடுத்த முடிவின் முழு பளிங்கு வடிவம். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஓட்டம் இனி மாறப்போகிறது. நீ அனுபவிக்க போகும் நிம்மதி, நீ பெறப்போகும் வாய்ப்பு, நீ காணப்போகும் வளர்ச்சி, நீ அழுகையின்றி வாழப்போகும் நாட்கள், இவை அனைத்தும் தெய்வம் முன்னமே உன் பெயரில் எழுதி கொண்ட முடிவின் வெளிப்பாடு. நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே. அந்த வரும் மாற்றத்தை அனுபவிக்க தயாராக இரு. நீ அஞ்ச வேண்டாம். நீ பின்வாங்க வேண்டாம். உன் கையில் எழ வரும் வலிமையை தடுக்காதே. தெய்வம் எடுத்த முடிவு உனக்காகவே எழுதப்பட்டது. அது உன்னை உயர்த்துவதற்கே. அது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கே. அது உன்னை ஒளிக்குள் கொண்டு வருவதற்கே. என் தங்கமே, அந்த முடிவு உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ அதை உணர ஆரம்பித்துவிட்டாய். இப்போது அது உன் வாழ்க்கையை தொடும் நேரம் நெருங்கிவிட்டது.